ஏனால ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு தான் பிரச்சனை நினைச்சுக்கிட்டோம். இப்போ ஆர்மி சோல்ஜர்ஸ்க்குமே பெரிய பிரச்சனை தான் போல. ஏன் அப்படின்னா அமெரிக்கன் ஆர்மில F-16 ஒரு போர் ரக விமானம் இருக்கு. இதை விமானிகள் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இது ஏஐ கண்ட்ரோலோட உருவாக்கியிருக்காங்களாம். ஸோ இது வந்து தானாவே பறக்குதான், தானாவே எதிரி விமானத்தை வந்து குறி வச்சு தாக்கக்கூடிய திறன் கொண்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது மனிதனோட 2 மடங்கு திறனாக செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த விமானத்துக்கு மட்டும் இல்லாம நிறைய ஆயுதங்களுக்கு வந்து ஏஐ கண்ட்ரோல் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க. இதை எதுக்காக பண்றாங்க அப்படின்னா ஆர்மில வந்து மனித உயிர் சேதத்தை வந்து குறைக்கிறதுக்காகவும் ஆர்மில வந்து ஆள் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். கஷ்டத்துல இருந்து மீள்றதுக்காகவும் இது பண்றதா சொல்றாங்க. ஸோ ஏஐ வந்து ஆர்மி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சோல்ஜர்ஸோட எண்ணிக்கையும் குறைஞ்சிரும். அதே மாதிரி இந்த சோதனையை வந்து அமெரிக்கா மட்டும் பண்ணல, உலகத்துல நிறைய நாடுகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அமெரிக்கா மட்டும் வெளியில சொல்லியிருக்கு. ஏஐ யூஸ் பண்றதுனால ஆர்மி சோல்ஜருக்கு பிரச்சனை இருந்தாலுமே ஏஐ வந்து ஹேக்கர்ஸ்னால ஹேக் பண்ண முடியும். ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு எதிராகவே அதை வந்து செயல்படுத்தவும் முடியும். ஸோ ஆர்மியில் வந்து இது முழுமையாக கொண்டு வரலாமா அப்படிங்கிறதையும் யோசிச்சுட்டு இருக்கதா சொல்றாங்க. இந்த நியூஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி